ஸ்கூல் சாப்ளின் அருட்திரு பெஞ்சமின் ஐயா அவர்களே, ஓய்வு பெற்ற ஆயர் அருட்திரு குணஜோதிமணி ஐயா அவர்களே, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு ஸ்டீஃபன் ஐயா அவர்களே, இவ்விழாவின் கதாநாயகனாக வீற்றிருக்கக்கூடிய திருவாளர் ஜார்ஜ் ஆப்ரஹாம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது நான் சொல்ல விரும்புவது, நம்முடைய ஸ்கூலில் இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ஸ்டாஃப் எல்லோரும் கொஞ்சம் எழுந்து நெல்லுங்க பார்க்கலாம். The staff, all the teaching and non-teaching staff, those who are working currently, please stand up. திரு எஸ் ஜார்ஜ் ஆப்ரஹாம் அவர்களுக்கும் அவர்களுடைய நட்பு பாராட்டும் உறவுகள், அவர் அழைத்து வந்திருக்கக்கூடிய விருந்தினர் அனைவருக்கும் நாம் கரவொலி ஒளி எழுப்பி நாம் அவர்களுக்கு நம்முடைய வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ரைட், தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட். ஜார்ஜ் சார் அவர்களோட உறவினர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் திருநாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது பள்ளியில் தலைமை ஆசிரியருக்கும் தாளாளருக்கும் எப்படி ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பார்களோ அதைவிட கூடுதலாக ஒரு படி ஜார்ஜ் ஆப்ரஹாம் அவரை அலுவலகத்தில் பார்க்குறதுக்கு எல்லாரும் பயபக்தியோடு போவாங்க. எல்லோரும் ஒத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அவரை சந்திப்பதற்கு அலுவலகத்திற்கு செல்லும்போது எங்கள் 2 பேர் மேலே வைத்திருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை காட்டிலும் கூடுதலாக ஒரு பயபக்தியோடு கூட அவரிடத்திலே செல்வாங்க. காரணம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது, நான் இவரோடு பணியாற்றிய காலங்கள் மிக குறைவு. ஒரு இரண்டு ஆண்டுகள் தான், 2023 தான் நான் இங்கே இவர்களோட பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் நான் பிளேக் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்த பொழுது டிஓ ஆஃபீஸ்க்கு எப்போ போனோன்னா சொன்னாலும், ஒருவேளை மாலை நேரத்தில் ஒரு 6 மணி 7 மணி 8 மணி எப்போ போனாலும் இவரை பார்க்கலாம். இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, தூய பேதுரு மேல்நிலை பள்ளியினுடைய இது அலுவலக பணியாளர் கிளார்க்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல நான் பார்க்கின்ற பொழுது அந்த மாவட்ட கல்வி அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலகம், இதில் பணியாற்றக்கூடிய எல்லோரோடும் மிக மிக ஒரு அன்பான, ஒரு இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி, அந்த உறவை எந்த வகையில் பயன்படுத்தி கொண்டார் என்று சொன்னால், நம் பள்ளிக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பயன்களும் பலன்களும் கிடைப்பதற்கு அதை ஆக்கப்பூர்வமாக ஆக்கி கொண்டார் என்று சொல்லலாம். நிச்சயமாக அதை நான் சொல்லுவேன். யாருமே போனால் உடனே டிவோர்ஸ் ஆஃபீஸில் யாரை தான் தெரியும்னா, ஹெட்மாஸ்டர் தெரியுமோ கரஸ்பாண்டண்ட்டை தெரியுமோ தெரியாது, அவரை தெரியும் நன்றாக. எல்லோரிடமும் இணக்கமாக ஒரு பழகி, ஒரு நல்ல ஒரு நேயத்துடன், அதாவது இன்னொன்று ஒரு படி சொல்லணுன்னா, எல்லோரும் இறங்கி ஒரு சின்ன டீ பிரேக்குக்கு வெளியில் போனாங்கன்னா கூட இவர் கூடவே போய் அவங்களோட இருந்து அவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, அதே மாதிரி திரும்ப வந்து எல்லா அந்த செக்ஷன்ஸ்லேயும் போய் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம், நம் பள்ளி மாத்திரம் இல்லாமல் பொதுவாகவே அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்துவிட்டு கடைசியில் எல்லாரும் போகின்ற பொழுது அவரும் கிளம்பி வருவதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கு ஒரு தூணாக, ஒரு நல்ல ஒரு உறவை மேம்படுத்தக்கூடிய, உறவை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அலுவலக பணியாளராக நான் அவரை பார்த்து வியந்து போயிருக்கிறேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவர் அந்த 2 வருஷம் பணியாற்றுகின்ற பொழுது நான் அவர்களோடு கூட நெருங்கி பழகி இருக்கிறேன். அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், என்னையும் பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் இணக்கமாக நாங்கள் பணியாற்றினோம். அவர் இடையில் அவர் 31/7 அவர் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு 20 நாட்களுக்கு முன்பதாக எதிர்பாராத ஒரு சுகவீனம், எதிர்பாராத ஒரு பெரிய செட்பேக் அவருடைய ஹெல்த்தில் ஏற்பட்டு அவர் ஐசியூக்கு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அவர் ஐசியூலேருந்து எப்போ வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்துக்கிட்டு இருந்து அவரை ட்ரீட் பண்ண டாக்டர் மத்தியாஸ் அவங்கள்ட்ட நாங்கள் அடிக்கடி அவருடைய உடல்நிலையை கேட்டு அறிந்து நாங்கள் எல்லாரும் ஜெபித்தோம்.
நானும் அவரை மருத்துவமனையில் ஐசியூலேருந்து வெளியில் வந்தவுடனே பார்த்து விட்டு விசாரித்து விட்டு ஜெபித்து விட்டு வந்தேன். அவருடைய அந்த சரீரத்திலே அந்த ஏற்பட்ட சுகவீனத்திலே நல்ல ஒரு உடல் முன்னேற்றம் ஏற்பட்டதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் அநேக நாட்கள் அவர் சுகம் அடைந்து வீட்டுக்கு வந்த பிறகும் கூட நம்முடைய சேப்பலில் நம்முடைய டீச்சர்ஸ் எல்லாம் அவருடைய பெயரை உச்சரித்து ஜெபித்தீர்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகள். பைபிளில் அழகாக யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உண்டு. அவர் எப்படின்னா, ஓயாமல் போராடி நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி ஜெயத்தை கண்டவர். அதே போல் நம்முடைய ஜார்ஜ் ஆபிரகாம் சார், எனக்கு இதே பள்ளியில் பதவி உயர்வு கொடுத்தா தான் நான் வாங்கிக்குவேன், வேறு எங்கே கொடுத்தாலும் நான் போகலை அப்படின்னு சொல்லி அதை பேராயரிடத்திலே பலமுறை சென்று போராடி நம்முடைய தாளாளர் அவர்களுடைய பேர் உதவியோடு கூட அதை சாதித்தும் விட்டார். கடைசியில் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிக்ஸேஷனில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுன்னு அந்த போஸ்ட்டை மாற்றி விட்டோம். அந்த ஆர்சி போஸ்ட் லேப்ஸ் ஆகிடுச்சு, அதை எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது அவருடைய இந்த ப்ரப்போசல் அங்கே ஆஃபீஸில் இருக்குது. இன்றைக்கு அவர் நினைத்ததை நம் பள்ளியில் சாதித்து விட்டார். அதாவது பேராயருக்கு அப்போ கொடுக்கறதுக்கு மனம் இல்லை, அந்த கமிட்டிக்கு மனம் இல்லை, ஆனாலும் போராடி அதை மேற்கொண்டார். அதான் யாக்கோபை சொன்னேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று சொன்ன அந்த யாக்கோபை போல இவர் போராடி அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டை பெற்றுவிட்டார். இன்றைக்கு அவர் நம்மிடத்திலிருந்து ஒரு இளநிலை உதவியாளராக அவர் நினைத்து விரும்பினபடி பணி நிறைவு செய்து ஓய்வு பெற்றிருக்கிறார். கால தாமதமாக நாம் அவருக்கு இந்த விழாவை ஏறெடுக்கிறோம், சூழ்நிலை நன்றாக தெரியும். ஆனாலும் இன்றைக்கும் இனிமேல் காலதாமதம் வேண்டாம், இன்றைக்கு எப்படியாவது அதை நிகழ்த்திவிட வேண்டும் என்று சொல்லி நாம் யோசித்து முடிவெடுத்தோம். அதற்கு ஏற்ற வகையில் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். அவருக்கு ஒரே ஒரு ஆலோசனை, அதாவது அந்த 60வது பிறந்த நாள் அப்படிங்கிறத ஒரு 60ஆம் கல்யாணம் நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் சுகவீனமாக இருந்தீங்க. அந்த 128ஆம் சங்கீதத்தில் இருக்கின்ற மங்கள வாக்கு தத்தங்கள் அவற்றை உங்களுக்கு சொல்லி நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் மனைவி உன் வீட்டோரும் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சியோனிலிருந்து அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உண்டாகும். அப்படி சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இனி உங்களுடைய ரிட்டையர்ட் லைஃப்பில் எங்கள் பள்ளிக்கு சில உதவிகள், ஆலோசனைகள் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் இனிமேல் கொஞ்சம் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுங்க. ஒருவேளை களிமேடு சர்ச்செல்லாம் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஈடுபாட்டோடு நெருக்கமாக இருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இனி வருகின்ற காலங்களில் உங்களுடைய இந்த ஓய்வு பெற்ற காலம் என்பது உங்களுக்கு ஆன்மீகத்தில் இன்னும் அதிகமாக அந்த ஆலயத்தோடு ஈடுபாடு கொண்டு நீங்கள் இறைப்பணியும் சேர்த்து தாங்கி நடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். We wish you a happy, peaceful and a blessed retired life. God bless you.